சுவிட்ச் ஆஃப் பண்ணாதீங்க. அது இதில் ரிமோட்டில் ஆஃப் பண்ணு. கிட்ட எடுத்து வா. நம்முடைய ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நிலையில் பெற்ற நாமத்தினால இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை பொழுதிலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவரும் இருக்கிறாரு. சரி, நம்ம இந்த நாளில் தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை விட்டுருங்க. ரைட், கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நம்ம தியானிக்கிற வார்த்தை நம்முடைய உற்சாகமும் தேவனுடைய பிரியம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்க 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இதுதான் உற்சாகம். நம்முடைய உற்சாகம் தேவனுக்கு பிரியம். ஆமாம் இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுத வேண்டிய சூழ்நிலைன்னா, சில அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க, சிதறி போய் தேவ ஊழியத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ செய்யும்போது அந்த அப்போஸ்தலருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு சில பொருள் தேவைகள், பண தேவைகள் இருந்ததால் இந்த பணத்தை சேகரித்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா எருசலேமுக்கு அப்போஸ்தலத்தை கொண்டு போவாங்க தர்ம சகாயம் பண்ணுறதுக்காக. அப்போ தான் இந்த வார்த்தையை இந்த கொரிந்து சபையில் இந்த வார்த்தையை பற்றி அவர் பேசினார். பைபிள் அதிகமாக இதை பற்றி இல்லை, நிறைய உபதேசங்கள் இருக்கும். இந்த கொடுக்குறத பற்றி சில இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கோம். அப்படி தான் நம்முடைய பிரசங்கத்திலே நிறைய நான் காசு கொடுக்கறத பற்றி நிறைய பேச மாட்டேன். எப்பயாவது ஒரு வாட்டி தான். காசுன்னா நீங்கள் புரிஞ்சுங்க, சரிங்களா? ரைட், கர்த்தர் நல்லவர். ஏன்னா சில இடத்துல இதை பற்றி தெரியணுன்றதுக்காக தான் பைபிளை இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ரைட், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்காரு, நம்முடைய உற்சாகமும் தேவனுடைய பிரியம். நம்ம எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறோமோ அவ்வளவு தேவன் நம்மள பிரியமாக இருப்பார். நல்லா பாருங்கள், தேவன் நம்மள பிரியமாக இருந்தார்னா நம்மளை காப்பார், நம்ம குடும்பத்தை காப்பார், பிள்ளைங்களை காப்பார், நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்மளை காப்பார். கர்த்தருடைய கண் எப்போவுமே உங்கள் மேலே இருக்கும். போக்கையும் வரத்தையும் காப்பார், கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிரியம் நம்ம மேலே வரணும்னு எதிர்பார்க்கணும். அப்போ நமக்கு என்ன வேணும்னா, நமக்கு உற்சாகம் வேணும். தேவனுக்கு கொடுக்குற நேரத்தில் உற்சாகம் வேணும், ஜெபிக்கிறதுல உற்சாகம் வேணும், வேதம் வாசிக்கிறதுல உற்சாகம் வேணும், அப்புறம் கர்த்தரை துதிக்கிறதுல உற்சாகம் வேணும், எல்லாத்துலேயும் உற்சாகம் வேணும். நீ உற்சாகமாக இருந்தால் மட்டும்தான் தேவன் மேலே பிரியமாக இருப்பார். புரியுதா இல்லைங்களா? இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். வேதம் என்பது நல்லா பாருங்கள், நம்ம கற்றுக்கொண்டு எக்ஸாமில் எப்படி பாஸ் ஆகிறோமோ அப்படி தான் இங்கே கற்றுக்கொண்டு இதன்படியே வாழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் பரலோக எக்ஸாமில் பாஸ் ஆவீங்க. இல்லைன்னா கஷ்டம், பரலோகம் போக முடியாது. இல்லை, எப்படி போவீங்க? கற்றுட்டு அதுபடி வாழ்ந்தால் மட்டும்தான் பரலோகம் போக முடியும். அப்படி தான் கற்றுக் கொடுக்குற ஒரு சென்டர் தான் இது. ரைட், எப்படி தேவனுக்கு பிரியமாக இருக்குது. அப்போ நம்ம எல்லா காரியத்திலும் தேவனிடத்தில் உற்சாகமாக இருந்தானா தேவன் பிரியமாக இருப்பார். சரி, இப்போ நம்ம இந்த வாரம் முழுதுமாக எத்தனை மணி நேரங்கள் நமக்காக செலவு பண்ணியிருக்கிறோம்? தேவனுக்கு கொடுக்குற நேரத்தில் எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறோம்? சபைக்கு வர்றதில் எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறோம்? தேவனுக்கு ஜெபிக்கும்பொழுது முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறோம்? பைபிள் எடுத்து திறக்கும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பைபிள் படிக்கிறோம்? இதெல்லாம் கர்த்தர் பார்ப்பார்ல. இப்போ நாங்கள் இங்கே சொல்கிறோம், நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறீங்க, எந்த மனசோடு ஜெபிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறேன்னு கர்த்தர் பார்ப்பார். ஆகாரை பார்த்த தேவன் நம்மையும் பார்ப்பார். ரைட், கர்த்தர் நல்லவர். சரி, இங்கே நம்ம எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்குற ஒருத்தருக்காரு. நம்ம கொடுக்குறத மட்டும் இல்லை, பொருளில் மட்டும் இல்லை, நம்ம நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்குறதுலையும் அவர் உற்சாகமாக கொடுக்கும்போது அவர் பிரியமாக இருப்பார். சரி, இங்கே பவுல் இதை பதிவிட்டிருக்கிறாரு. பவுல் நிறைய இடத்துல போய் பிரசங்கம் பண்ணார், ஜனங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இயேசு தான் தேவன் என்று, இயேசு தான் கர்த்தர் என்று, இயேசு தான் மேசியா என்று கற்றுக் கொடுத்தாரு. ரைட், இங்கே நம்ம உற்சாகமாய் கொடுக்கும்போது தேவன் பிரியமாக இருப்பாராம் நம்ம இடத்துல. சரிங்களா? உற்சாகமாய் எதை கொடுத்தாலும் கர்த்தருக்கு உற்சாகமாக கொடுக்கணும். முதல்ல அதை பாட்டு பாடணும். பெக்மன் செய்ய பண்ணார், உடலில் கொடு, உன் உள்ளத்தை கொடு, உற்சாகமாக உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாக. இதில் தான் தேவன் பிரியமாக இருக்கார். நம்மளை முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்மளை உண்டாக்கினது யார்? கர்த்தர் தான். உண்டாக்கின கர்த்தருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்தா தான் அவர் சந்தோஷப்படுவார். ரைட், இங்கே முதல்ல ஆபேலை குறித்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி சில சாட்சிகளை நம்ம கடகடன்னு பார்த்துட்டே போயிடலாம்.
உற்சாகமாக கொடுத்தவங்களிடத்துல தேவன் பிரியமாக இருந்தாருன்னு. ரைட். இங்கே ஆபேலை பார்த்தீங்கன்னா, ஆபேல் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் தலையீற்றுனா முதல் பிறந்தது, தலையீற்றுகளை கொழுமையானதையும் இப்போ ஆபேலுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா உற்சாகம் இருந்துச்சு. என் தேவனுக்கு நான் கொடுக்குறதுல உற்சாகம். அது எப்படி கொடுத்தாருன்னா, தேவன் நினச்ச மாதிரியே கொடுத்தாரு. முதல் பிறந்தது கொழுமையானது. எப்படி கொடுத்துருக்காரு நல்லா பாருங்கள். பைபிளில் ஆபேல் இருக்கார்ல, இந்த ஆபேலை பற்றி ஏசப்பா புதிய ஏற்பாட்டில் பேசியிருக்காரு தெரியுமா? ஆபேலுடைய ரத்தத்திலிருந்து தேவாலயத்துக்கும் பலிப்பெடுத்துக்கும் நடுவே இருக்க சகரியான் ரத்தம் வரைக்கும் பேசும் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஆபேலை குறித்து யார் சாட்சி கொடுத்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுத்துருக்கிறாரு. ஆமென். இந்த ஆபேலை குறித்து நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ இந்த ஆபேல் எப்படி கொடுத்தாருன்னா, ஆண்டுக்கு உற்சாகமாக கொடுத்தாராம். எப்படி கொடுத்துருக்காரு? உற்சாகமாக கொடுத்ததால்தான் தேவனுக்கு பிரியமாக இருந்தானா. ஆமென் இல்லைங்களா? ஏசப்பா நம்மளை பற்றி பேசுகிறாருன்னா நம்ம மேலே பிரியமாக இருந்தால் பேசுவார். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சில பேரை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச நன்மைகளை சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு நான் மறக்கவே மாட்டேன், இவ்வளோ நன்மை செஞ்சாங்க, இவ்வளோ நன்மை செஞ்சாங்க சொல்லுவாங்க இல்லைங்களா? நீ செஞ்ச நன்மையை நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தேவனுக்கு நம்ம உற்சாகமாக கொடுக்கும்போது தேவன் சாட்சி நம்ம கொடுப்பார். நிறைய நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய காணிக்கையை குறித்து தான் பேசினார். பவுலும் பேசினார், நிறைய பேர் பேசினாங்க. அப்போ தேவனுக்கு நம்ம எதை கொடுத்தாலும் உற்சாகமாக கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாக கொடுக்கணும், லோபித்தனமாய் அல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே கொரிந்தியரில் நீங்கள் 9ஆம் அதிகாரத்தில் மேலே பார்த்தீங்கன்னா, லோபித்தனமானா கஞ்சத்தனமாக பிசுந்தனமாக இல்லை, தேவனுக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணுமா? மனசு உகந்து கொடுக்கணும். சரிங்களா? அப்போ தேவன் என்ன பண்ணுவார்னா, நீ கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். புரியுதா இல்லைங்களா? நம்ம கொடுக்குறத கர்த்தர் பாருங்கள், ஏழைகளுக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கொடுக்கும், அவன் கொடுத்ததை கர்த்தர் கொடுப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் தேவனுக்கு விதைக்கிறத நீங்கள் விதைக்கும் போது ஒரு விதையை போட்டால் அது எத்தனை மணி வரும்? போட்டோன்னா அது செத்து போகிறதில்ல, அது விளைய செய்கிற தேவன். ஆமென். நம்ம தேவனுக்காக விதைக்கிறோம். அப்போ இந்த ஆபேலுடைய காணிக்கை தேவனுக்கு பிரியமாக இருந்தால அவனுடைய காணிக்கையை மேலேருந்து அக்கினி பட்சித்து அவனை அங்கீகரித்தார் ஆண்டவர். ஏன்னா அவனை அங்கீகரிக்க காரணம் அவனுக்குள்ளே இருந்த உற்சாகம். அப்படி தான் நம்ம ஜப ஜீவியத்துலேயும் நம்ம உற்சாகமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். வேதம் வாசிக்கிற ஏனோ தானெல்லாம் கிடையாது, அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கு. பாட்டு பாடினார்ல, 1 மணி நேரம் கொடுத்து பாரு உன்னை தேவன். உங்களை உயர்த்துறதுக்கு தாங்க நேரம் கொடுக்க சொல்கிறேன். என்னை உயர்த்துறதுக்காக நான் சொல்கிறேன். என்னை உயர்த்துறதுக்கு நான் நேரம் கொடுத்துறேன். என்ன கர்த்தரை உயர்த்தான் வச்சுருக்காரு. போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் மேன்மை தான் வச்சுருக்காரு. நீங்கள் உயரணும். நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் வறுமையில் இருக்கக்கூடாது, தரித்திரப்படக்கூடாது. கர்த்தர் உங்களை உயர்த்துன்ற ஒரு காரணத்துக்காக தான் இதை சொல்கிறேன். 1 மணி நேரம் கொடுக்க முடியாதா? 24 மணி நேரம் இருக்குது, அதில் 1 மணி நேரம் கர்த்தர் கொடுக்க முடியாது. என்ன தான் படிக்க தெரியாததாக இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க, பாட்டு பாடி துதிங்க, படிக்க தெரிஞ்சு வேதத்தையும் வாசிங்க. ஆண்டு இருந்து கூட முழுசாக கேட்கலங்க, இந்த மொத்தமாக கொடுக்க சொன்னார். அந்த 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம். ஆபேலும் மொத்தத்தை அள்ளியுமே கொடுக்கல, தன் மந்தையில் தலையீற்றையும் கொழுமையானது எல்லாத்தையுமே கொடுக்கலையே. த பெஸ்ட்டு. நீ காலை எழுந்த உடனே அந்த நேரத்தை, அந்த நாளை கர்த்தருடன் துவங்கிப்பார். அந்த நாள் அற்புதமாய் அதிசயமாய் ஆசீர்வாதமாக நடத்துவார். சத்துரு உனக்கு குறுக்க வந்தாலும் அவனை நீ தள்ள தேவையில்ல, கர்த்தர் தள்ளி விட்டுருவார். ஏன்னா நீ காலையில் எழுந்து கர்த்தரை உனக்கு முன்பதாக வச்சிருக்கிற. இப்போ கர்த்தர் பெரிய காரியம். நம்ம கர்த்தர் எப்படி பாருங்களேன், நமக்கு முன்பதாக ஏசப்பா வைங்க, காலை எழுந்துன்னு வைங்க. என்ன ஆக போகுது? 1 மணி நேரம் எங்கே போக போகுது? சார் தூக்கமா? அதை கட் பண்ணி ஒரு மணி நேரம் முன்னாடி ஏஞ்சிட்டு கர்த்தருக்கு கொடுத்துட்டு நீ அப்புறம் வேலைக்கு போ. இல்லை வேலை இல்லையா, நீ ஏஞ்சி கூட பண்ணிக்கோ. அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்துரு. ஐயா வயசானவர் அவர் பாடினார், தினமும் 1 மணி நேரம் கொடுத்துப்பார் உன்ன தேவன். நான் உயர் வழினா நான் தானே பிரயாசப்படணும், நான் வேலைக்கு போய் தானே சம்பளம் எனக்கு வரும். புரியுதுங்களா? அப்போ நான் நல்லா இருக்கணும்னா நான் தான் தேவனுக்கு நேரத்தை கொடுக்கணும். அது உற்சாகமாக கொடுங்க. நான் சொல்கிறேன்னு லோபித்தனமாக அப்படி கொடுக்காதீங்க. உங்கள் மனசு உற்சாகமாக இருக்கணும். ஆமென்.
எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்கிறவங்க பெஸ்ட்டாக பண்ணணும், நேரத்தை கொடுக்கறது எல்லாவற்றிலும். ரைட். ரெண்டாவதாக பார்க்கும்போது லேவியராகமம் 22:21 சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகமம் 22 நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு போய்ட்டேன். ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமாவது தன் ஆடுகளையாவது வாசிங்க. இப்போ விசேஷ பொருத்தனை பாருங்களேன். இப்போ தெரியுமா, நார்மலாக தேவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுப்பாங்க, ஸ்பெஷலாக பண்ணிக்குவாங்க. ஆண்டவரே இந்த பிஸ்னஸ் நான் செய்கிறேன், இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இதில் நான் உங்களுக்கு தரேன், இதுதான் ஸ்பெஷல். புரியுதா? விசேஷித்த பொருத்தனா ஒரு வேலை துவங்க போகிறேன், ஆண்டவரே இந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா நான் உங்களுக்கு ஏதாவது தரேன், இதுதான் ஸ்பெஷல். இல்லை எனக்கு இவ்வளோ வரும் அதான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நண்பர்கள். தேவனுக்கு கொடுக்குறது அவர் திரும்ப கொடுத்துருவார். சரிங்களா? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பேங்க்கில். ரைட். கர்த்தர் நல்லவர். விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமாக, இது கூட இங்கேயும் பார்த்தீங்கன்னா உற்சாகம் சொல்லிட்டாரு. உற்சாகமாயாவது மாடுகளாவது ஆடுகளாயினும் பாருங்களேன், இது ஒரு ஸ்பெஷலு உற்சாகமாக கொடுக்குறது. இன்றைக்கி ஒரு மாடு வேலை எவ்வளோ இருக்கும்? மாடு விலை எவ்வளோ இருக்கும் தெரியல. 50லேருந்து 1 லட்ச ரூபாய். கறவை மாடெலாம் 1 லட்ச ரூபா கூட போகும். இந்த ஜெர்சி மாடு இருக்குல்ல, ஜெர்சி மாடெலாம் 1 லட்ச ரூபா கூட போகும், மேலே கூட போகும் வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நாட்கள் அது கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி விலை வாசி உயர்ற மாதிரி அன்றைக்கி இருந்த விலைக்கு அது காஸ்ட்லி தான். இன்றைக்கி ஒரு ஆடு எவ்வளோ போகுது? ஆடு 10,000 போகுமா? 8,000 போகுமா? 5,000 வச்சுக்கோங்க. குட்டியாக இருந்தாலும் 5,000 வச்சுக்கோங்க. சரி, 5,000 வைங்க. 1 கிலோ கறி எவ்வளோ போகுது இன்றைக்கி? 1000 ரூபாய். ஞாயிற்றுக்கிழமைனா 1000 ரூபாய் ஆப் போட்டுருவோம். ஆடு அறுக்கிறப்ப கத்துவோம், நம்ம சாப்பிட்டு கற்றுவோம் அந்த கறியை. ரைட். சரி, அப்படி அந்த நாட்களில் இது இப்படியா விசேஷித்த பொருத்தனையாவது. நீ இந்த விசேஷத்தை பொறுத்தவரை எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாக கொடுக்கணுமா? நம்மக்கிட்ட ஆண்டு நீ எந்த அழுதுனே கொடுக்கலாம் வேணாம், அதை ஆண்டு ஆக்செப்டே பண்ண மாட்டார். தேவையே இல்லை ஆண்டுருக்கு. நம்ம கொடுக்கலாம், ஆண்டு வேறு கொடுக்க வச்சுக்குவார். ரைட். சரிங்களா? ரைட். அப்போ ஆடு மாடாவது அது உனக்கு அங்கீகரிக்கப்படும்படி அதில் ஒரு பழுது இருக்கக்கூடாது, உத்தமமாக இருக்க வேண்டும். சரி, ஒரு பழுது இல்லாமல்னா அங்கே மல்கியா சுகர் கண்ணு போனது முடமானது அப்படி அன்னைக்கு கொடுத்தா அதை ஆண்டு சொன்னார், அது எனக்கு கொடுக்குறியா நீ உன் அதிபதிக்கு போய் கொடு அப்படின்னாரு. சரி, இன்றைக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஆண்டுக்கு என்ன போடுறோம்? காசே போட்டுங்க. கிழிஞ்சு போனது, ஓட்டை விழுந்தது போட்டால் கடைக்காரன் வாங்குவானா? உன் அதிபதியே வாங்கலண்ணா நான் எப்படி வாங்குவேன்? ஆண்டு சொல்லுவாரா இல்லைங்களா? சொல்லுவார் இல்லையா? ஆண்டருக்கு த பெஸ்ட். ஏன்னா நீ போடுற காணிக்கை எனக்கு போடல, நீ கர்த்தருக்கு போடுற, அதை உன்னை அங்கீகரிக்கணும் ஆண்டவர். புரியுதா இல்லைங்களா? சொல்லல உன் அதிபதிக்கு கொடுத்துப்பாரு வாங்கிக்குவானா? நான் சொல்கிறேன், கிழிஞ்சு போன நோட்டை ஓட்ட விழுந்த நோட்டை எடுத்து கடையில் கொடுத்துப்பாரு வாங்குவானா? ஹலோ. அப்போ ஏன் அது சொல்கிறேன்னா, நீங்கள் கர்த்தருக்கு நீ கொடுக்குற அந்த 1 ரூபாவோ 5 ரூபாவோ 10 ரூபாவோ ஆண்டு அக்செப்ட் பண்ணோம்ல. நீ கொடுத்துறது அக்செப்ட் பண்ணாமல் இருந்தால் என்ன பிரயோஜனன்ற? அப்போ நம்ம கொடுக்குறது அக்செப்ட் பண்ணோம். ரைட். இப்போ தேவனுக்கு கொடுத்தா த ஃபஸ்ட்டு த பெஸ்ட்டு. ஆபேல் அப்படி தான் கொடுத்தாரு. சரி, ரெண்டாவதாக பார்க்கலாம். இப்போ முதல்ல ஆபேலை பார்த்தோம், அதுக்கப்புறம் லேவியராகமத்தில் நிறைய ஆண்டு பேசியிருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வராரு, யுத்தத்துக்கு போயிட்டு வராரு, எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வராரு. இதுதானே அது விசேஷித்த பொருத்தனை. ஒரு இடத்துக்கு போயிட்டு வராரு. வரும்போது ஒரு ஆசாரியன் மெல்கிசேதேக்கு வராரு. அவருக்கு என்ன பண்ணுறாரு? அவர் கேட்கல. நல்லா பாருங்கள், மெல்கிசேதேக்கு எனக்கு தசமபாகம் ஒன்றும் கேட்கல, இவராக கொடுத்தாரு. அப்போ யார் கற்றுக் கொடுத்தா? ஆபேலுக்கு தசமபாகம் கொடுக்கணும்னு சொல்லலாங்க, முதல் தரத்தை கொடுத்தாரு. இங்கே ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா தசமபாகம் கொடுத்தாரு. தசமபாகம் கொடுக்கணும் யார் கற்றுக் கொடுத்தது? ஆபிரகாமுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? சரி, நீ வீட்டில் போய் தேடுறீங்க,
ஆபிரகாமுக்கு யார் சொன்னதுன்னு. சரி, கொடுத்தாரு. அவருக்கு அப்பமும் திராட்சை ரசத்தை அவர் முதல்ல அப்பமும் திராட்சை அவருக்கு கொடுத்தாரு. யார்? உன்னதமான ஆசர்னா உன்னத்தின் தேவனுடைய ஆசர்னர் இருந்தவர் கொடுத்தாரு. இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம கொடுக்க வேண்டியது எங்கே கொடுக்கணும்னா, நமக்கு அப்பமோ திராட்சை யார் கொடுக்குறாங்க? அப்பமோ திராட்சை யார் கொடுக்குறாங்களோ அப்பமோ அது உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறம் சரிங்களா, அது நான் வற்புறுத்தல மாட்டார். ரைட், கர்த்தர் நல்லவர். அப்போ இவர் கொடுத்தோன்னே தசம்பாவம் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருன்னா, நீங்கள் வாசிங்க ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்களேன். இவனுக்கு ஆபிரகாம் பாதிரின்னு சொல்கிற பாதிரிந்து இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்துலேயும் சிலவற்றுன்னு சொல்லப்பட நம்ம அது ஆபிரகாமுக்கு தெரியும் தேவன் எப்படிப்பட்டவர். சரிங்களா, அதனால் அவராச்சு நமக்கு நடுவில் இல்லை. ரைட், அடுத்த பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்துடலாம். எப்படி கொடுத்தாரு ஆபிரகாம்? எப்படி கொடுத்தாரு? மெல்கிசேதேக்கு கேட்டு கொடுக்கல, அவராக கொடுத்தாரு. அதான் சொல்லப்பட்டு கட்டாயமாக எல்லாம் இல்லைங்க, கட்டாயம்லாம் வேணாம். கட்டாயம் பண்ணால் என்ன இருந்தாலும் காசு கேட்குறான் அப்படிலாம் விசனமாயிடுவாங்க. பவுல் சொல்லிருக்கேன், நான் கட்டாயமாக கேட்டேன்னு விசனமாயிடுவேன். கட்டாயமாயமல்ல விசனமாயமல்ல, அவன் மனது நியமத்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாக கொடுத்து தேவன் பிரியமாக இருக்கிறார். அவ்வளோ ஜஸ்ட் முன்னிச்சு கதை. ரைட், மூணாவதாக யாக்கோபு பாருங்கள். அப்பா சொன்னதை யாக்கோபு அப்படியே, அப்பா தாத்தா சொன்னதை அப்படியே இவரும் சொல்லியிருக்காரு. வாசிங்க ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வீடாகும். இவரு செம்ம ஆள் தெரியுமா? ஒரு தேவரீர் எனக்கு தரும் எல்லா வற்றிலும். இப்போ ஐயா எப்படி போகும்போது இப்போ எப்படி போவார்? யாக்கோபு எப்படி போவார்? கோலும் கைமை தான் போவார். வரும்போது எப்படி வந்தார்? யார் கொடுத்தது? தேவன் தான் கொடுத்தாரு. அப்போ இங்கே சொல்கிற பாருங்க பாயிண்ட்டு, தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம்பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டானா. ரைட், இது வந்து இவராக பண்ணது, ஆண்டு கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவராக பண்ணது, ஆண்டு கேட்கல. ரைட், இப்போ வந்து நம்ம பொருத்தனை பண்ணிக்கணும், ஆண்டு தருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறது தான். சரிங்களா, ரைட். ஆனால் ஆண்டு சொன்ன ஒரே வார்த்தை, புதிய ஏற்பாட்டு வார்த்தை வரைக்கும் கட்டாயமாயமல்ல விசனமாயமல்ல, மனது நியமத்தபடி கொடுங்க, உற்சாகமாக கொடுத்த இடத்துல பிரியமாக சொல்லப்பட்டிருக்கு. ரைட், சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவனே காணிக்க டைரெக்டாக கேட்டார். தேவனே டைரெக்டாக கேட்டார், வாங்குன்னு சொல்லிட்டு. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. இப்போ யார் சொல்கிறது? மோசே கிட்ட ஆண்டு சொல்கிறாரு, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டுரும்படி அவளிடத்தை சொல்லு. இதுதான் மெயின் பாயிண்ட். அங்கே அந்த 2 புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் வருதுல, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ. அதுதான் உற்சாகமாக கொடுத்து மட்டும் வாங்கிக்க வேண்டாரு. புரிதா இல்லைங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொன்று இருந்துச்சு. ரத்தினங்கள் இருந்துச்சு, வைரம் இருந்துச்சு, நிறைய கல்லை வச்சுருந்தாங்க, பிரபுக்கள் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கொடுத்தாங்க, வச்சுருந்தவங்க கொடுத்தாங்க. சரிங்களா, ஏன்னா தேவனுடைய வேலைக்காக அவங்க கொடுத்தாங்க. ஏன்னா அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுறதுக்காக, தேவனுடைய அந்த ஆலயத்து பணிவிடைக்காக எல்லா இடத்துல கேளாரு. அவங்களுக்கு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு ஏது வைரம், வைடூரியம், பணம், தங்கம், வெள்ளி ஏது? எகிப்தில் ஆண்டு அடித்த அடி அப்படி 9வது வாத அடித்த அடியில் 10வது வாதிக்கு முன்னாடி அந்த 10வது வாத டைமில் எல்லாம் பொருளும் கொடுத்தாங்க பயந்துட்டு. ஏன்னா அத்தனை வருஷம் வேலை செஞ்சாங்களே, அவங்க வேலை செஞ்சு சம்பளமே கொடுக்கல தெரியுமா? எகிப்தியருக்கு சம்பளமே கொடுக்கல. அப்படியே வேலை வாங்கி சாப்பாடு கூட அவங்களுக்கு சரியாக போக மாட்டாங்க. அடி பின்னு எடுத்து அவங்க ஜீவனே கசப்பாக்கிட்டாங்க. ஆண்டு மொத்தத்தையும் கையில் வாங்கி கொடுத்தாரு. அப்படி வாங்கி கொடுத்து அதிலிருந்து கொடு அப்படின்னு சொன்னார். அது கூட எல்லாரும் இல்லை, யார் உற்சாகமான அவனுக்கு கொடு அப்படின்னு சொன்னார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனப்பூர்வமாய் உற்சாகத்தின் கொடுப்பவன் எவனோ. அவள்தான் இதுதான் பாயிண்ட். ரைட், சரிங்களா? மனப்பூர்வம் உற்சாகம். இது என்ன? தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுறவனுக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய தேவாலயம் கட்டுற பார்த்தீங்களா. அப்போ தாவீது ஒரு வார்த்தை கேட்குறாரு. தாவீது என்ன பண்ணுறாரு, எடுத்துக்கொள்ளுங்க 2 நாளாகவும் 29:9 வாசிங்க. சரி, 1 நாளாகவும் 29:9 வாசிங்க. சீக்கிரம் முடிச்சிடுறேன். இப்படி மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு ஜனங்கள், நல்லா பாருங்க, அவங்க யாருக்கு கொடுக்குறாங்க, தேவ ஆலயத்துக்கு சந்தோஷப்பட்டாங்களா ஜனங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். என்ன இருதயமா? உத்தம இருதயம். தேவனுக்கு எப்படி கொடுக்கணும்? உத்தம இருதயத்தோடு. நாம் போடுறது தேவனை அக்செப்ட் பண்ணணும். சரிங்களா? நீ போடுற விதை முளைக்கணும். ஹலோ, நான் 10 விதை போடுறேன்னா 10 விதையில் 10 முளைக்கணுமா இல்லைங்களா? விதைக்கிறவனால நீர் ஊற்றுறவனால இல்லை, விளை செய்கிற தேவன். நீ போடுற காணிக்கை விளையணுன்னா விளைய செய்கிறவர் அது மேலே கண்ணு பண்ணும். ஆமனே இல்லைங்களா? ரைட். அப்போ தான் விளையும். ஏன்னா நீங்கள் விதைக்கிறீங்க தேவன் இடத்துல. விதைக்கிறத நீங்கள் அறுக்கணுன்னா நீங்கள் விதைக்கிற விதையை கர்த்தர் பார்க்கணும். ஆமென். ரைட். இப்போ இவங்க இப்படி மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? தேவனுக்கு கொடுக்குறன்ற சந்தோஷம் வேணும். புரியுதா இல்லைங்களா? யார் கொடுக்குறீங்க? தேவனுக்கு கொடுக்குற சந்தோஷம் வேணும். அது 5 ரூபாவோ 1 ரூபாவோ 2 ரூபாவோ 10 ரூபாவோ எவ்வளவோ இருக்கட்டும், தேவனுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற சந்தோஷம் வேணும். சரி, இப்போ தாவீது சொல்லரு 14 வசனம் வாசிங்க. 14 வசனம் 14. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரமா, எல்லாம் உம்மால உண்டாச்சு ஆண்டவரே, வாங்கி உங்களுக்கே தரோம். சூப்பர் அடிச்சார் ஒரு பாயிண்ட். யார்? தாவீது. உங்கள் கையில் வாங்கி உங்களுக்கே தரோம். ஏன்னா வானம் சொன்னீங்க எந்து, பூமி எந்து, இது இருக்கிற தங்கம் வெள்ளி எல்லாம் எந்து, நான் தான் உண்டாக்கினேன். நான் கொடுத்ததான் உங்கள் கையில் இருக்குது, நான் கொடுத்ததை நீ திருப்பி கொடுக்குற அப்படின்னு அவர் சொல்ல இவரே சொல்கிறாரு. நீங்கள் கொடுத்தீங்க, வாங்கி உங்ககிட்ட கொடுக்குறேன். நமக்கு பலத்தை கொடுத்துருக்காருல சம்பாதிக்கிறதுக்கு. பலத்தை கொடுத்தது யார்? ஏசப்பா. பலம் தானே சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சு தானே 4 காசு பார்க்க முடியும். பார்த்தா தானே நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜீவனம் நடக்கும். உண்மை இல்லைங்களா? ரைட். தாவீது சொல்லரு, உம்மது கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்குறோம் அப்படின்னாரு. அப்புறம் 5ஆம் வசனம் வாசிங்களேன். அது இப்போதும் இதுதான் பாயிண்ட்டு. எல்லாரும் அப்படின்னு கேட்கல, ஆண்டரும் அதான் சொன்னார். ஆசிரியர் கொடுக்குறாங்க யார் உற்சாகமாக அவங்கள்ட்ட வாங்கிக்கோ, மற்ற விட்டுரு அப்படின்னாரு. இங்கேயும் ஒரு கொஸ்டின் போடுற அதே கேள்வி தான், யார் கொடுக்கணுமோ அவங்க கொடுங்க அப்படின்ட்டாரு. ஏன் அப்படின்னா அதாவது அவங்களுடைய மனசு பொறுத்தது. சரிங்களா? ரைட். இது 2மே தேவாலயம் கட்டுவதற்கு. எதுக்கு? 2மே தேவாலயம் கட்டுறதுக்கு. சரி, 3ஆவதாக பார்த்தீங்கன்னா 3வது ஒரு நபர் தேவாலயம் கட்டுறதுக்காக கொடுக்க சொன்னார். கோரேஸ் என்கிறவர் தேவனை அறியாத ஒரு புறஜாதியன். எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்களேன். எஸ்ரா 1:4 வாசிங்க. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த ஜனங்களில் மீதியாய் இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்குகிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எப்படி கொடுக்கணுமா? உற்சாகமாக கொடுக்கணும். யார் கோரேஸ் சொன்னார். கோரேஸ் ராஜா இந்த இருக்கிறவங்க தேவாலயத்துக்காக உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து திரவியங்களையும் கோரேஸ் அறிவிச்சார். இந்த கோரேஸ் யார் தெரியுமா பைபிளில்? 3வது தேவாலயத்தை பாருங்கள். முதல்ல ஆசரிப்பு கூடாரத்துக்கு அளவு ஆண்டவர் யார்கிட்ட கொடுத்தாரு? மோசே கிட்ட கொடுத்தாரு. முதல்ல ஆசரிப்பு கூடாரத்துக்கு. 2வது
தாவீதுக்கிட்ட எழுதி கொடுத்தாரு. 3வது செருபாபேல் கட்டுகிற அந்த ஆலயத்துக்கு அளவு இந்த கோரேஸ்கிட்ட தான் கொடுத்தாரு. சரிங்களா? புறஜாதி. சரிங்களா? 3 கால பிரிவினைகள். ஒன்று மோசே, இன்னொன்று தாவீது, இன்னொன்று கோரேஸ். கோரேஸ் வந்து புறஜாதி. இப்போ நம்ம தான் தேவாலயம். யார் தான் ஆலயம்? நம்ம தான் ஆலயம். நான் தான் ஆலயம். சரிங்களா? இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும். இப்போ அடுத்தவங்களையும் தேவாலயமாக மாற்றணும். புரியுதுங்களா? அடுத்தவங்களையும் தேவாலயமாக மாற்றணும். ரைட். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இந்த கோரேஸ் வந்து சொல்லியிருக்காரு உற்சாகமாக கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. 6ஆம் வசனம் வாசிங்க. அதுலேயே அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ திடப்படுத்தினார்கள். முதல்ல பாருங்கள், ஆசிரியப்பு கூடாரத்துக்கு தேவன் வந்து தேவனே கேட்டார். 2வது தாவீது கேட்டார். 3வது கோரேஸ் கேட்டார். உற்சாகமாக கொடுறவங்க கொடுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க, யாருக்கு மனசில் ஏவுதோ அவங்க கொடுங்க. அப்படி தான் அங்கே சொல்லியிருக்காரு. எதுக்குன்னா தேவாலயத்தை கட்டுவதற்காக. சரி, இப்படி உற்சாகமாக கொடுத்தாங்க. 7ஆம் வசனம் வாசிங்க. அதே எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல பேரெலாம் படிக்கிறதுக்கு. ரைட்டு, போதுடுங்க. இப்போ என்ன பண்ணாருன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களை, யூத ஜனங்களை சிறைப்பிடிச்சு போயிட்டார்ல நேபுகாத் நேச்சார். அப்போ எல்லாம் தேவாலயத்துடைய பொருள் எல்லாம் தூக்கி போயிட்டான். அதுதான் என்னது? அது பேர் தானே அது பனிமுட்டுகள். பனிமுட்டு அப்படின்னு தெரியுங்களா? பொருட்கள், தேவாலயத்து பணியின் பொருட்கள். அப்போ குத்து விளக்கு எடுத்துன்னு போயிட்டு இருப்பாங்க. எத்தனை குத்து விளக்கு தெரியுமா? சாலமன் கட்டின ஆலயத்தில் 10 குத்து விளக்கு, 10 அப்ப மேஜரிச்சான். எல்லாம் தங்கம்தான், கம்ப்ளீட் கோல்டு. அந்த சாலமன் கட்டின தேவாலயம் கட்டின பார்த்தீங்கன்னா சுவர் அந்த பலகையில் அடிச்சுட்டு அந்த பலகை மேலே ஃபுல்லாக கோல்டு பிளேட்டு, கோல்டு வச்சு அடித்தாங்க. ஃபுல்லாக தகரம் மாதிரி அடித்து. யார் கட்டினதில்? சாலமன். ஏன்னா நல்லா பாருங்க, வெள்ளிக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, வெங்கலத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, தங்கத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, இரும்புக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தங்கம் பார்த்தீங்கன்னா மகிமைக்கு அடையாளம். ஆமாம், தங்கம் மகிமைக்கு அடையாளம். வெள்ளி வந்து ரட்சிப்புக்கு அடையாளம். சரிங்களா? வெள்ளி வந்து ரட்சிப்புக்கு அடையாளம். வெண்கலம் எதுக்கு அடையாளம்? பலிப்பீடத்துக்கு அடையாளம். ஆமாம். இரும்பு எதுக்கு அடையாளம்? ரைட். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. சரிங்களா? சரி, ரைட். நம்ம அதில் அதிகமானது பார்த்திங்கன்னா விலை ஏற்பட்டது வந்து தங்கம். சரிங்களா? ரட்சிப்பு வெள்ளி, மகிமை தங்கம். சரிங்களா? இப்போ நம்ம மேலே மகிமை இருக்குது தெரியுமா? நம்ம தேவனுடைய பார்வைக்கு வெளியேற பெற்றவங்க நம்ம தான் தங்கம். ஆமென். ரைட். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இதெல்லாம் கொடுத்தோம்னாங்க. நல்லா பாருங்கள், இந்த நேபுகாத் நேச்சார் பிடிச்சிட்டு போனப்போ தட்டு முட்டெலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு போனாரா இல்லையா? உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு போனாரா இல்லையா? எல்லாம் திருப்பி கொடுக்க சொன்னார்ல. இவர் கோரேஸ் வந்து எல்லாத்தையும் திரும்ப கூடினார். பணத்தையும் கொடுத்து, காணிக்கையும் கொடுத்து, உச்சிதமான திரவியங்களும் கொடுத்து, எல்லாம் கொடுத்தார்ல, பணிமுட்டம் கொடுத்தாரு. அதில் உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சா? கேள்வி கேட்குறேன். இல்லை. ஏன்னா இவங்க எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க. சரி, ரோமர்களுடைய நாட்களில் மறுபடியும் தேவாலயத்தை இடித்து எரித்து போட்டாங்க. அப்பயும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ரோமர்கள். வந்து குத்து விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, பூரிகைகள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அப்பு மேட்ச் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உடன்படிக்கை பெட்டி எங்கே போச்சு? எங்கே போச்சு? அதையும் எடுத்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க மறுபடியும். ஏன்னா அதே சம்பவம் அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அவங்க எடுத்து ஒழிச்சு வைக்கிறது அவங்க வேலை. இப்போ ஒழிச்சு வச்சது பத்திரமா வச்சுருக்குறாங்க. தேவாலயம் கட்டின இப்போ எடுத்து வைப்பாங்க மறுபடியும். குத்து விளக்கு புதுசாக பண்ணுவாங்க, அப்போ மேட்சை புதுசாக பண்ணுவாங்க. தேவன் எழுதி கொடுத்தார்ல சீனாய் மாலையில், அது பத்திரமா இருக்கணும். சரிங்களா? அவங்களை கேட்டால் சொல்லுவாங்க. எல்லாம் பத்திரமா வச்சுருப்பாங்க. அவங்க பல வருஷங்களுடைய தடயங்களை பத்திரமா வச்சுருப்பாங்க. அவங்க என்ன ஒன்று, அப்பப்போ அவங்க தேவனுக்கு கீழ்ப்பட மாட்டாங்க, பிடிச்சி கொடுத்துருவார்.
அப்படி இந்த கோரேஸ் ராஜா நாட்களில் ரிலீஸ் பண்ணார். ரைட், கர்த்தர் நல்லவர். ரைட், இப்போ இந்த கோரேஸ் ராஜா பார்த்தீங்கன்னா தேவனை அறியாத மனுஷன் எப்படி சொல்கிறார்? உற்சாகமாய். இப்போ தேவனுக்கு நம்ம உற்சாகமாய் எதை செஞ்சாலும் கர்த்தர் மேலே பிரியமாக இருப்பார். புரியுதா இல்லைங்களா? ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்க மேலே பிரியமாக இருந்தால் பிள்ளைங்களை எப்படி பார்த்துக்குவாங்க? நல்லா பார்த்துக்குவாங்க. அதே தான் நம்ம தேவனிடத்தில் உற்சாகமாக நல்லா அவர் சொன்னதெல்லாம் செஞ்சோன்னா, அவர் சொன்ன வார்த்தையின்படியாக செஞ்சோன்னா அவர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். பிரியமாக இருந்தார்னா விட்டே கொடுக்க மாட்டார். புரியுதா இல்லைங்களா? நமக்கு என்ன தேவைன்னு நம்ம கேட்க தேவையில்ல. நீ பேசுகிறத கர்த்தர் காது கொடுத்து கேட்டிருப்பார். ஆமே, கர்த்தர் நல்லவர். ரைட், சரி, இப்போ பவுல் இடத்துல வந்துடலாம். பவுல் அங்கே எழுதினார். இங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கும் காணிக்கை கொடுத்தாங்க. ஏன்னா இந்த தேவாலயம் கட்டினாங்களே 3 ஆலயம், 3 ஒன்று ஆசிரியப்பு கூடாரம், ஒன்று சாலமோனுடைய தேவாலயம், 3வது இந்த செருபாபேலுடைய ஆலயம். சரிங்களா? இப்போ பவுலுக்கு எதுக்கு காசு? பவுல் தேவாலயமாக கட்டினார். சரி, வாசிங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாக தேவனுக்கு பிரியமான. சூப்பராக பாருங்க, எப்படியா அவங்க கொடுத்தது எப்படி இருந்துச்சான்? தேவனுக்கு சுகந்த வாசனையாக, தேவனுக்கு பிரியமாக. எப்பிராத்தா தீத்து, சரிங்களா? எப்பிராத்தா தீத்துன்னு கையில் வர பண்ணி கொண்டு விட நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இவருக்கு நிறைய ஆஃபரிங்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. யாருக்கு? பவுலுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. கொடுத்து அனுப்பியிருக்காங்க இல்லையா? கொடுத்தாங்களா இல்லையா? தீத்து கையில் கொடுத்து அனுப்பினாங்க. சரி, இவர் எந்த ஆலயம் கட்டினார்? நம்ம தான் ஆலயம், நம்மளை கட்டியிருக்கிறாரு இன்றைக்கி. அல்லேலூயா. 3 மிஷினரி பயணங்கள் அவர் ஆசியா கண்டம் முழுதுமாக சுற்றி அவர் சொன்ன அந்த சுவிசேஷந்தான் இன்றைக்கு புறஜாதிகள் மத்தியில் சொன்ன சுவிசேஷந்தான் ஃபாரினர்ஸ் இங்கே நமக்கு அதை சொல்லி அவங்களுக்கு பவுல் சொன்னார், அவங்க பிள்ளைங்களுக்கு சொன்னாங்க, அவங்க மிஷினரியாக இங்கே வந்தாங்க. அந்த சுவிசேஷம் நமக்கு சொல்லப்பட்டு இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த ஆலயத்தை கட்டுறதுக்காக தான் பவுல் என்ன பண்ணார்? நீங்கள் நானும் ஆலயம். புரியுதா இல்லைங்களா? அந்த 3 பேர் அந்த ஆலயத்தை கட்டினாங்கன்னா, மோசே ஆசிரியப்பு கூடாரம், சாலமோன் அந்த டெம்பிள், இவர் செருபாபேல் இந்த ஆலயம்னா, பவுல் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்மள உட்காந்துருக்கோம்ல, பவுல் நமக்கு யாருன்னு தெரியாது. போனாங்க பார்ப்போமா இல்லைங்களா? பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம். ஆண்டர் காமிச்சு கொடுப்பார். இவர் தான் பவுல், இவன் தான் புறஜாதிக்குள்ளே அனுப்புனேன். முதல்ல பேதுரு அனுப்புனேன். அப்புறமா பேதுரு கொஞ்சம் செட் ஆகலை, அதனால் என்ன பண்ணிட்டேன்? பவுல் அனுப்பிட்டேன். ஏன்னா பேதுரு கொஞ்சம் மாயமாலம் பண்ணாராம். பவுல் திட்டினார் அவரை. ரைட், கர்த்தர் நல்லவர். இப்படி இவர் அந்த காணிக்கைகளை வாங்கி கொண்டு மிஷினரி பயணங்களுக்கு சென்று என்ன பண்ணறான்? அநேக தேவாலயங்களை கட்டி எழுப்பியிருக்கிறாரு. அது நான் ஒரு ஆலயம், நீங்கள் ஒரு ஆலயம். ஆமென். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை, ஆத்துமாக்களை கட்டுறது தாங்க முக்கியமானது இன்னைக்கு. சரிங்களா? நல்லா பாருங்க, அந்த ஆலயங்கள் பூமியில் இருந்துச்சு, அது எடுத்துக்கொள்ளப்படுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆலயம் எடுத்துக்கொள்ளப்படும். புரியுதா இல்லைங்களா? இந்த ஆலயம் எடுத்துக்கொள்ளப்படும். இதுக்குள்ளே தான் ஏசப்பா வாசம் செய்கிறார். புரியுதா இல்லைங்களா? அப்போ காஸ்ட்லி ஆன ஆலயம் நம்ம தான். அந்த ஆலயம் கல் தங்கத்தில் கட்டினா நம்மளை ஜீவனில் இயேசுவின் ரத்தத்தினால கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த ஆலயம் தான் காஸ்ட்லி. ஆமென். சரி, ரைட். அப்போ இந்த ஆலயம் கட்டுறதுக்கும் பவுலுக்கு என்ன தேவை? அவர் பணக்காரர் தான். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவர் பணக்காரர் தான், கோடீஸ்வரர் தான், அந்தஸ்துவர் தான், எல்லாம் தூக்கி போட்டு வந்துட்டார். அதில் ஒத்த பைசாவை எடுத்துகிட்டு அவர் ஊழியத்துக்கு வந்த பொழுது ஊழியத்தில் வந்த காசில் தான் அவர் ஊழியம் பண்ணார். அவருடைய அந்தஸ்தை அவர் நம்பலை, அவருடைய செல்வாக்கு அவர் நம்பலை. எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணி விட்டுட்டு வந்துட்டார்.
தனக்கு இருந்த பதவியை விட்டு வந்துட்டார், தனக்கு இருந்த அந்தஸ்தை விட்டார், தனக்கு இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஊர் ஊராக சுற்றினார். கிரேட் லேக் த கிரேட் மேன் அவரும். ரைட், அவர் தான் சொன்னார், கட்டாயமாயம் அல்ல விசனமாயம் அல்ல, அவன் மனத நியமத்தோடையே கொடுக்க கடவுள் உற்சாகமாக கொடுத்து தேவன் பெரியமாக இருப்பார். இங்கே சொன்னார், எப்போ அப்புறம் தீர்த்து எடுத்துன்னு கொடுத்ததால அதை தேவன் அங்கீகரிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட், அடுத்த வாசிங்க பிலிப்பியர், அதே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பிலிப்பியர், மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாலும் சூப்பர் சொல்ல பாருங்க, உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் யார் குறைச்சலுக்கா? ஜெய் பவுலே, உனக்கு குறைச்சி வந்தால் நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கல. பவுலே, உனக்கு குறைச்சி வந்தால் நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கல. இந்த பவுல் அநேக மனுஷ ஆலயங்களை எழுப்பினபடினால ஒன்றுமே பேசலை அவர். ரைட், வாசிங்க அப்படியே. போதும், விட்டுருங்க, போதும். இப்போ இந்த தீத்து கையில் இவர் என்ன பண்ணாராம்? குறைச்சலுக்கு உதவியை வாங்கினாராம். சரிங்களா? அப்போ தேவனுக்கு இந்த தீத்து எப்படி கொடுத்துருக்குறாரு? தேவ ஊழியத்துக்காக உற்சாகமாக கொடுத்துருக்குறாரு. அந்த உற்சாகமாக கொடுத்ததால்தான் நீங்கள் அதே பிலிப்பியர் 4:18 தேவன் பிரியமாக இதை அக்செப்ட் பண்ணார். ரைட், கர்த்தர் நல்லவர். இப்போ நம்ம கூட போகிறோம், வெளியே எங்கன்னா போகிறோம், காஸ்பல் சொல்ல போகிறோம், இல்லை எங்கேயாவது போகிறோம், நமக்கு என்ன தேவைப்படும்? ஏதோ தேவைப்படும். சரிங்களா? அப்போ தேவைகள் எவ்வளவோ இருக்கும். சரிங்களா? தேவைகள் எவ்வளவோ இருக்கும். அப்போ நம்ம தேவனுக்காய் நம்ம கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னா உற்சாகமாக கொடுக்கணும். சரிங்களா? அதுதான் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்தாரு. ரைட், சரி, இன்னொன்று வசனம் வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பட்டிருக்கு. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் யார் பிரியமாக இருக்கிறதா? அப்பப்போ என்ன பண்ணணும்? ஏழைகளுக்கு உதவணும், தான தர்மம் பண்ணணும். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே கொடுத்துட்டு நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னாங்க. நான் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுறது பண்ணுங்க. நீங்கள் போய் ஒரு 4 ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, 4 ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. நாங்கள் ஒரு பக்கம் பண்ணுறோம், உங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறோம், ஒரு 4 ஏழைகளுக்கு வாங்கி கொடுங்க. இப்படிப்பட்ட பலி. இப்போ நீ ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது பலியா? பலிதாங்க. உங்கள் காசை எடுத்துன்னு போய் நீங்கள் பலிப்பீடத்தில் வைக்கிறீங்களே, உங்கள் பொருள் எடுத்துன்னு போய் வைக்கிறீங்களே, எதை நீங்கள் ஒரு ஆடை வந்து காசு கொடுத்தா வாங்கி போவாங்க, அதை ஆடாக வைக்கிறீங்க. காசாக வச்சாலும் அது என்ன தான்? ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்களே, அது என்னது? அதை இங்கே சொல்லிருக்காரு, இப்படிப்பட்ட பலிகளிலே தேவன் ஒரு ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தனா உடனே ஆண்டு சந்தோஷப்படுவாராம். முதல்ல வந்து என்ன பண்ணுமா? நன்மை செய்யணும். ஏசப்பா வந்து நன்மை செய்கிறா சுற்றி திருந்தாராம். எப்படி செய்கிறா? பிசாசின் பிள்ளை ஆகப்பட்ட நிறைய பேர் பிசாசின் பிள்ளை ஆகப்பட்டிருக்காங்க தெரியுங்களா? நிறைய பேர் பிசாசின் பிள்ளை ஆகப்பட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கே தெரியாது. சரிங்களா? ஏசப்பா எல்லாரையும் விடுவிச்சார், நன்மை செய்கிறாக சுற்றி திருந்தார். ஏன்னா இதில் பிதாவாகிய தேவன் பிரியமாக இருக்காருன்னு தெரியும், அதுக்காக தான் அனுப்புறேன். அப்போ நம்ம தேவனுக்கு வந்து தேவனுடைய நாமத்தை நன்மை செஞ்சு தான தர்மம் பண்ணணும். நல்லா பாருங்கள், இயேசுவை அறியாமல் புறஜாதியான 1000 தான தர்மம் பண்ணாலும் நோ யூஸ். ஆனால் இயேசுவை அறிந்து ஒரு 4 பேருக்கு நீ சாப்பாடு வாங்கி கொடுத்தனா தேவன் உன் மேலே பிரியமாக இருப்பார். இதெல்லாம் வந்து நான் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா தாவீது சொன்னார் கொடுக்க சொல்லி, ஆண்டவர் சொன்னார் யாத்திராகமத்தில் கொடுக்க சொல்லி, கோரேசு சொன்னார் கொடுக்க சொல்லி, பவுல் சொன்னார் கொடுக்க சொல்லி. கற்றுக் கொடுத்தா தான் தெரியும். 4 ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. தாகமாக இருக்கணும், தாகத்தை தீருங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. எதையோ ஒன்று பண்ணோம், நீ பண்ணும்போது தேவன் பிரியமாக இருப்பார். இதெல்லாம் வந்து தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பாருங்க. நான் நன்மை செஞ்ச மாதிரி என் பிள்ளைங்க நன்மை செய்யணும், நான் தான தர்மம் பண்ண மாதிரி தான தர்மம் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? இவர்கிட்ட யூதாஸ் காலத்துக்கிட்ட பணப்பை இருந்துச்சுல, பணப்பை எதுக்கு வச்சுருந்தாரு?
எதுக்கு? அவங்க பிரயாணம் போகிறதுக்கு சில சில தேவைகள் இருக்கும். படகு வாங்கணுன்னா படகு காசு வேணும். அங்கே இறங்கி ஏதாவது ஒட்டகத்து மேலேயோ ஏதோ வண்டியில் இருந்தால் போகணுன்னா காசு வேணும். அதுக்கு அப்புறம் அப்பம் வாங்கிறதுக்கு வேணும், காசு வேணும். ஆண்டருக்கு ஏசப்பாக்கு ஊழியம் செய்ய காசு கொடுத்தாங்களா? கொடுக்கலையா? ஏரோதியால் வீட்டில் இருக்க அவங்க கொடுத்தாங்க, சில பெண்கள் கொடுத்தாங்கன்னு பைபிளில் இருக்கும். அவர் சொன்னால் வானத்திலிருந்து தப்பு தப்புன்னு விழுங்க. ஆனாலும் நியாயப்படி அவர் இங்கே சுற்றி திறத்துக்கு சில பேர் கொடுக்குறத அவர் வாங்கலை. என்ன பாருங்கள், வாங்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சார், யூதாஸ் காரியத்தை. அவர் தான் வாங்கி வச்சுப்பார். அவன் பணப்பையை வச்சுருந்தானா, அவன் திருடன் சொல்லப்பட்டிருக்கு. பணப்பையை எல்லாருக்கையும் கொடுப்பாரு, நியாயமாக இருக்கணும். சரிங்களா? தேவனுக்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பதாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதனால் தேவனுக்கு முன்பாக மனுஷன் யோக்கியமாக இருக்கணுமா, கர்த்தர் பார்ப்பார்ல. ரைட். அப்போ தேவன் கொடுக்க சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காரு. அவரே சொல்லியிருக்கிறாரு, தாவீதுகிட்டேயும் சொல்லியிருக்கிறாரு, கோரேஸ்கிட்டேயும் சொல்லியிருக்கிறாரு, பவுல் இடத்துலையும் சொல்லியிருக்கிறாரு. பவுல் தான் நமக்கு சொல்லியிருக்காரு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சொன்னதான் தெரியும். அப்போ நீங்கள் எதை செஞ்சாலும் கடைசியாக இந்த வசனத்தை கொண்டு வந்து முடித்தவங்களுக்கு, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறாரு. உன் உற்சாகம் அது தேவனுக்கு பிரியமாய் முடியட்டும். எப்படி கொடுக்கணும்? சந்தோஷமாக கொடுக்கணும். கஷ்டமெல்லாம் வேணாம், ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டார். சந்தோஷமாக செய்யுங்க. யாருக்கு ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷமாக வாங்கி கொடுங்க. ஒரு கடையில் கொடுத்து கடையில் போய் வாங்கி கொடுக்க முடியலன்னா வீட்டில் நமக்கு சமைக்கிற சேர்த்து சமைச்சிக்குவோங்க. கொஞ்சம் சமைச்சிட்டு ஒரு 4 பேருக்கு கொடுத்து பாருங்கள். அதையும் கொடுங்க, நேரத்தையும் கொடுங்க, எல்லாத்தையும் கொடுத்து பாருங்கள். தேவன் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். பிரியமாக இருந்தார்னா நீ எதுவும் முட்டி போட்டால் போதும், நீ வாயே திறக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து ரிப்ளை உன்னை தேடி வரும். எனக்கு இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே அப்படின்னு லிஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கார்ல, நீங்கள் முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உனக்கு என்ன வேணும்னு அவர் அறிந்திருக்கிறார். ஆமாண்ணா இல்லைங்களா? இப்போ நமக்கு என்ன வேணும்னு தேவனுக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? அப்போ அதை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். அப்போ என்ன செய்யணும்னா, நம்மளால் முடிஞ்ச உதவிகள் ஏழைங்களுக்கு பண்ணணும். சரிங்களா? செய்யணும். எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு காரியத்தை துவங்கும்போது பொருத்தனை, தேவனிடத்தில் பொருத்தனை வைங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக கர்த்தர் மாற்றுவார். சரிங்களா? அப்போ எதை செஞ்சாலும் தேவனுக்காய் செய்யுங்க. நீங்கள் ரூபா போட்டாலும் எதை போட்டாலும் கர்த்தருக்காய் செய்யுங்க. உங்கள் பிரயாசங்களை கொடுத்தா அதுக்காக தேவனுக்கு கொடுங்க. கொலோசியர் 3:20 சொல்லப்படுறது போல் நீங்கள் எதை செஞ்சாலும் அது கர்த்தருக்குன்னே செய்யுங்க, மனப்பூர்வமாய் செய்யுங்க. வாசிங்க, கடைசி அது மட்டும் வாசி முடிச்சுடுங்க. கொலோசியர் 3:24. நீ எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். போதும். எதை செஞ்சாலும் மனுஷன் பிரியப்படுவான்னு செய்யாதீங்க. 1000 ரூபாய் கொடுத்தா இவர் சந்தோஷப்படுவார்னு செய்யாதீங்க. 10,000 ரூபாய் கொடுத்தா அவர் சந்தோஷப்படுவார்னு செய்யாதீங்க. 1,00,000 ரூபாய் கொடுத்தா அவர் சந்தோஷப்படுவார்னு செய்யாதீங்க. அவர் மனுஷங்களை பார்க்காதீங்க, அவரை பாருங்கள். அவருக்குன்னு செய்யுங்க. அவருக்குன்னு செஞ்சீங்கன்னா அவர் தான் உங்களை உயர்த்துவார். அவர் தான் உங்களை பெரிய பெரிய ஸ்தானத்துக்கு கொண்டு போய்ப்பார். நாங்கள் அதுக்காக ஜெபிக்கிற ஆள் தான். நாங்களாக செய்ய போகிறோம், ஏசப்பா தான் செய்வார். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற நடுவில் நிற்கிற ஆட்கள். சரிங்களா? சில காரியங்கள்லாம் நடுவில் நிற்கிறதுக்கு ஆள் வேணும். சரிங்களா? எப்படி மோசே எப்படி தேவனுக்கும் ஜனங்களுக்கு நடுவாக நின்னாரோ அப்படி புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன பண்ணார்? அது கொடுத்து அனுப்பி, அதிகாரத்தை கொடுத்து அனுப்பிடுறாரு. உங்களை கர்த்தரோடு கூட இணைக்கிற வேலை தான் நாங்கள். சரிங்களா? எங்களை இன்னொரு இடத்துல தூதர்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையாக இல்லைங்களா? புதிய ஏற்பாட்டிலையும் தூதருக்கு முன்பதாக பெண்கள் முக்காடிட்டு கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறாரு, ஆசாருடைய உதடுகளில் அறிவை தேடுவாங்க, அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதனா. புரியுதா இல்லைங்களா? ஆசாரனுடைய உதடில் அறிவை தேடுவாங்க. அறிவு என்னது?
வார்த்தை வசனம்தான். அவன் யாரா? சேனைகளின் கர்த்தருடைய தூதன். ஏன்னா அந்த வார்த்தையை வாங்கி விட்டு கொடுக்குறோம்ல, சரிங்களா? அப்போ எதை செஞ்சாலும் கர்த்தருக்காய் செய்யுங்க, மன உற்சாகமாக செய்யுங்க. உங்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கணும். நீங்கள் செய்கிறத கர்த்தர் விலையை செய்யணும். ஆமென். விலையை செய்கிற தேவன் நமக்கு இருக்கிறாரு. அதனால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுடைய உற்சாகம் தலைப்பு தேவனுக்கு பிரியம். நீ உற்சாகமாக செய்யுங்க. துதி எடுத்தால் உற்சாகமாக துதி, ஜெபம் பண்ணால் உற்சாகமாக ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணு. சும்மா வந்து நம்ம அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்க, அவங்க உங்களை பெரிய ஆளாக்க போகிறதில்ல, இவங்க பெரிய ஆளாக்க போகிறதில்ல. உன்னை பெரிய ஆளாக்குறது கர்த்தர். அண்ணாளுடைய ஜெபத்தை முன்னுன்றது யார் தான் பார்த்து பரியாசம் பண்ணுது? ஏலி பரியாசம் பண்ணார், பட் தேவன் பரியாசம் பண்ணல. மற்றவர்களுக்காக நீங்கள் பார்க்காதீங்க, தேவனை பாருங்கள். நான் கண்ணு மூடனா ஆண்டவருக்கு ஆவியில் ஜெபிச்சுட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா நம்மளை பார்க்குறது ஆண்டவர். துதிக்கும் போது நம்ம எங்கே கூச்ச போட்டோம்? நம்மளை அப்படின்னு சிரிச்சுன்னு போட்டோம். சிரிக்கிறதால என்ன பிரயோஜனம்? நம்மை பார்த்து சந்தோஷப்பட கர்த்தர் ஒருத்தருக்கிறார். ஆமென். அவர் யாரை பார்த்தா சிரிக்க மாட்டார், நம்மை பார்த்து மனதுருகுவார். ஆமென். தெரியுன்னா கற்றுக் கொடுப்பார். நிறைய கற்றுக் கொடுத்தாரு. புதிய ஏற்பாடு நம்ம யார்? நம்மளாம் பாக்கியவான். தெரியுங்களா? பாக்கியவான் யார் தெரியுங்களா? நல்லா பாருங்கள், 2 வார்த்தை பைபிள் இருக்குது. மெயின் பராக் அப்படின்னா ஆசீர்வாதம், ஆஸ்ரீ அப்படின்னா பாக்கியவான். தெரியுமா? பராக் அப்படின்னா ஆசீர்வாதம். அம்பானி கூட தான் ஆசீர்வாதம் இருக்குது இந்த உலக பொருளில். ஹலோ, அம்பானிக்கு இருக்கா இல்லையா? இன்றைக்கி டாப் பணக்காரலாம் இருக்கிறாங்களே, அவனுக்கு உலக ஆசீர்வாதம் இருக்குது. பட் அஸ்ரீ என்ற பாக்கியவான் யார் தெரியுமா? யார் தெரியுமா பாக்கியவான்? மலை மேலே உட்காந்து 5ஆம் அதிகாரத்தில் அவர் முதல் சொன்ன வார்த்தை, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். நம்மளை பாக்கியவான்களாக மாற்றிட்டாரு. இந்த பாக்கியவான் தான் பரலோகத்தை சுதந்திரிப்பான். பணக்காரன் பரலோகம் போவான்னு இல்லை, இந்த பாக்கியவான் தான் பரலோகம் போவான். ஆமென். அதுதான் இதான் டிஃப்ரெண்ட். சரிங்களா? கர்த்தர் நமக்கு வந்து அப்படி இல்லை. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை 2 வச்சுருக்காரு. நீங்கள் கேட்கும்போது ஒன்றை மட்டும் கேட்காதீங்க. ஆண்டவரே எனக்கு இது பொருள் எல்லாம் கேட்காதீங்க, அதை கேளுங்க, தப்பு இல்லை. ஆனால் முதலாவதாக தேவனிடத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கேளுங்க. நீங்கள் ஆவியில் பலன் கொண்டுட்டிங்கன்னா உங்கள் ஜெபம் ஸ்டைல் மாறும், நீ துதிக்கிற ஸ்டைல் மாறும், நீ வேதம் வாசிக்கிறது உனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துவார். தேவனுடைய ஆழங்களை வெளிப்படுத்துகிற ஆவியானவர். ஆவியின் வரத்தை கேளுங்க, ஆவியில் நிறையிறதை கேளுங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கேளுங்க. சரி, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஞானம் வந்துடும். நம்ம எப்படி நடந்தால் பொருள் வரும்னு தெரியும். சரிங்களா? நீங்கள் இதை கேட்டிங்கன்னா அதை கொடுப்பார் ஆண்டவர். சொல்லிருக்கார்ல, சாப்பாடை கேட்காத, வஸ்திரத்தை கேட்காத, முதல்ல தேவ ராஜ்யத்தை நீதின்னு தேடு, இதெல்லாம் கூட கொடுப்பேன் அப்படின்னாரு. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பேக்கேஜ். நீ இது வாங்கினா அது வந்துட போகுது. ஆமென். அப்போ ஆவியின் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கேளுங்க. இன்றைக்கி சபைகளில் அது இல்லாதான் இன்றைக்கி கஷ்டமாயிடுச்சு. சரிங்களா? நீங்கள் தேவனுடைய அனுகிரகத்தை கேளுங்க, தேவ ஆசீர்வாதத்தை கேளுங்க, ஆவியின் வரத்தை கேளுங்க, ஆவியினுடைய பலத்தை கேளுங்க. கர்த்தர் கொடுப்பாரு. வசனம்லாம் அப்போ ஈஸியாக புரியும். சில பேர்லாம் புரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். புரியாமல் இருக்கா? புரிஞ்சு நம்ம செயல்படணும், புரியணும். கர்த்தருக்காய் பிரயாசப்பட்டோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளோட செய்வாராக. ஆமென்.